Hi friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா அக்வாரியமோட மீனிங்கும் அக்வாரியமோட ஹிஸ்டரி பத்தி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பாத்தீங்கன்னா அக்வாரியங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று உருவான ஒரு ஹாபி கிடையாது. பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து இந்த அக்வாரியங்கிற ஹாபி வந்து இருக்கு பாத்துக்கோங்க. இந்த ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையான ஒரு நட்பு உணர்வு வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு செல்ல பிராணியா மனுஷன் எப்படி எல்லாம் வளர்த்துட்டு வந்திருக்கான்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து மீன்களையும் வந்து வளர்த்துருக்கான் பாத்துக்கோங்க. ஸோ இதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்துல, அதாவது ஆதி காலத்துல கிமுல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க. முதல்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து இதை வந்து அக்வாரியம் ஹாபின்னு சொல்லல. அதுக்கு வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி வைஸ் பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் பாத்தீங்கன்னா பொருட்காட்சி நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்துல பாத்தீங்கன்னா மீன்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சு கண்காட்சியா நடத்துறாங்க பாத்துக்கோங்க. அந்த இடத்துக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் விவேரியான்னு சொல்லி அழைக்கிறாங்க பாத்துக்கோங்க. இந்த விவேரியாங்கிற வேர்டு வந்து நாளடைவுல பாத்தீங்கன்னா அக்வாரியாங்கிற வேர்டை வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த அக்வாரியாங்கிற வேர்டு தான் ரொம்ப நாளா வந்து புழக்கத்துல இருந்திருக்கு. பிலிப் க்ரூஸ்ங்கிற ஒரு பறவையியலாளர், பிரிட்டிஷ் பறவையியலாளர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆராய்ச்சிக்காண்டி பாத்தீங்கன்னா கண்ணாடி தொட்டில வந்து நீர்வாழ் உயிரினங்கள், தாவரங்கள், மீன்கள் எல்லாத்தையும் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த செட்டப்க்கு வந்து அவர் அக்வாரியங்கிற ஒரு டேர்ம் ஆஃப் வேர்டு வந்து யூஸ் பண்றாரு. இப்படிதாங்கிற அக்வாரியங்கிற வேர்டு வந்து கிரியேட் ஆகுது பாத்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அக்வாரியங்கிற முதல்ல வந்து யூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிலிப் க்ரோஸ்ங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். இந்த அக்வாரியங்கிற வேர்டு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து புழக்கத்துல இருக்கு. இந்த அக்வாரியம் வேர்ட்ல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் மீன்கள் மட்டும் அடங்காது பாத்தீங்கன்னா, நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே இருக்கும். அது செடியா இருக்கலாம், ரெப்டைல்ஸா இருக்கலாம் பாத்தீங்கன்னா. அது போக ஃபிஷஸும் வந்து அடங்கும் பாத்தீங்கன்னா. இதுல வந்து ஃபிஷஸ்ல பாத்தீங்கன்னா ஓரமெண்டல் ஃபிஷஸ், மெரைன் ஃபிஷஸ் இருக்கு. ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம தனியா வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பேசலாம் பாத்துக்கலாம். ஸோ இது போக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்து, அதாவது வியாபார ரீதியா ஒரு வண்ண மீன் பிரீட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் தான் பாத்தீங்கன்னா. சைனீஸ் முதல்ல பிரீட் பண்ணி வியாபார ரீதியா கொண்டு வந்த ஒரு கலர் மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா கொய்கார்ப் பாத்துக்கோங்க. ஸோ இந்த கொய்கார்ப் ஃபிஷ் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்வாரியம் வைஸ் வந்து பிரீட் பண்ணி எல்லா இடத்துலயும் வந்து சேலுக்கு வருது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போக நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மீனோட தொழில் வந்து வளர ஆரம்பிக்குது பாத்துக்கோங்க. மெரைன் ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன்ஸ் பாத்தீங்கன்னா 1930 வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடல் மீன் வளர்ப்புங்கிறதும் அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது பாத்துக்கோங்க. ஸோ இப்படிதான் வந்து அக்வாரியமோட ஹாபியும் சரி, அதோட வளர்ச்சியும் சரி இப்படிதான் வந்து விரிவடைய ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அக்வாரியம், அதாவது ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு நம்ம வளர்க்குறோம். அந்த ஃபிஷ் டேங்க்ல வந்து வெறும் மீன்கள் மட்டும் இல்ல, அக்வாஸ்கேப்பிங் பண்றோம், அதாவது செடிகள்லாம் வச்சு வளர்க்குறோம். அதே மாதிரி நீர்வாழ் உயிரினங்கள், ரெப்டைல்ஸ் எல்லாமே வந்து வளர்க்குறோம். அதாவது ஆமை, நத்தை, இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் வந்து வளர்க்குறோம் பாத்துக்கலாம். ஸோ உங்க வீட்லயும் ஒரு மீன் தொட்டி இருக்கா? ஸோ நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு மீன் தொட்டி எது வேணும்னா நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.